அம்மா கிட்ட பேசினா கூட he gets possessive. யார்கிட்ட பேசினாலும் நான் பொசசிவ். அம்மா கிட்ட பேசினாலும் நான் பொசசிவ். என்கிட்ட சொல்லாத விஷயங்கள்லாம் அங்க சொல்லுவாங்க. ஆக்டர் ஜெயம் ரவி என்னோட மனைவி ஆர்த்தியை நான் டிவோர்ஸ் பண்ண போறேன், இது நான் தனிப்பட்ட முறையில் எடுத்த முடிவு தான் அப்படின்றது போல சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில் ஜெயம் ரவியோட இந்த பதிவுக்கு அவங்களுடைய மனைவி ஆர்த்தி, இந்த முடிவு என்னுடைய நாலேஜுக்கு வராமல் அவரோட விருப்பப்படி அவரே எடுத்துக்கிட்டாரு, குழந்தைங்களுடைய நலன் பற்றி கூட யோசிக்கவே இல்லை, 15 வருஷமாக நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே வேதனையாக இருக்குது அப்படின்றது போல ஆர்த்தி சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் ஜெயம் ரவி அண்ட் ஆர்த்தி இவங்களுடைய டிவோர்ஸ்க்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் நிறைய பேசிகிட்டு இருந்தாங்க. அதில் இவங்களுடைய டிவோர்ஸ்க்கு காரணம் ஆர்த்தியோடைய அம்மா ஜெயம் ரவி என்ன படம் நடிக்கணும் அப்படிங்கிறதையும் அவருக்கான கால் ஷீட் கொடுக்கறதுலேருந்து நிறைய விஷயத்தில் வந்துட்டு ஆர்த்தியோடைய அம்மா ஜெயம் ரவியோட வாழ்க்கையில் முடிவெடுத்ததுனால தான் ஜெயம் ரவி அண்ட் ஆர்த்தி இவங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆக போகுது அப்படின்றது போலலாம் செய்திகள் வெளிவந்துட்டு இருந்தது. இந்த நிலையில் ஜெயம் ரவி ஃபேன் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு கலாட்டாவில் லாஸ்ட் இயர் நடந்த ஒரு இன்டர்வியூ வந்துட்டு இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்குது. அதில் ஆர்த்தி சொல்லும்போது, நான் வந்துட்டு என்னோட அம்மா கிட்ட பேசினேன் அப்படின்னாவே இவர் ரொம்பவே பொசசிவ் ஆயிடுவார், நான் வந்துட்டு ரொம்பவே சிரித்து பேசணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி சிரித்து பேசி நான் பார்த்ததே இல்லையா அப்படின்றது போல் ஓவராக பொசசிவ் ஆயிடுவார் அப்படின்றது போல் ஆர்த்தி சொல்லுவாங்க. அதுக்கு ஜெயம் ரவி இருந்துட்டு, நீ யார் கூட பேசினாலும் நான் பொசசிவ் ஆக மாட்டேன், உங்கள் அம்மா கூட பேசினா மட்டும்தான் எனக்கு பொசசிவே, ஏன் அப்படின்னா அவங்க வந்துட்டு என்கிட்ட சொல்லாத விஷயத்தெல்லாம் அவங்க அம்மா கிட்ட சொல்லுவாங்க, அதனால தான் எனக்கு பொசசிவே வரும் அப்படின்றது போல் ஜெயம் ரவி சொல்லியிருப்பார். லாஸ்ட் இயர் நடந்த இன்டர்வியூவில் இவங்க 2 பேரும் சொன்னதை வச்சு இப்போ இவங்க டிவோர்ஸ்க்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியாகிற செய்திகளும் கிட்டத்தட்ட உண்மையாக தான் இருக்கும் அப்படின்றது போல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இணையதளவாசிகள்லாம் சொல்லிட்டு வராங்க.